வணக்கம். பல வருடங்களாக உலகத்தை ஏமாற்றி வரக்கூடிய ஒரு நாடு, உலகத்தின் மிக பவர்ஃபுல்லான பிரசிடென்டாக தன்னை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு நபர், உலகத்தின் பவர் சென்டர், சூப்பர் பவராக தன்னை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு போலி நாடு. இந்த நாட்டின் பெயர்தான் அமெரிக்கா. இந்த நாட்டின் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். சின்ன குழந்தைகளுக்கு ஒரு விலை உயர்ந்த பொம்மை கையில் கிடைத்து விட்டாலே அப்படியே பெருமையாக எடுத்து காட்டி வருவார்கள். இந்த நாட்டுடைய நிலையும் அப்படித்தான். விலை உயர்ந்த பொம்மைகள் இவர்கள் கையில் இருந்தது. அந்த பொம்மைகளை நம்பி பல நபர்களை ஏமாற்றக்கூடிய வேலையை பார்த்து வந்தார்கள். இன்னைக்கு அந்த பொம்மைகளை சிதைக்கக்கூடிய வேலையை ஒரு நாடு பார்த்திருக்கிறது. ஆனால் இந்த நாட்டின் உண்மை முகத்தையும் நீங்க பார்த்து விடுங்கள். இந்த நாடு $1 trillion வருடத்திற்கு $1 trillion தன்னுடைய இராணுவத்தின் மீது செலவு செய்து வருகிறார்கள். இவர்கள் கையில் இருக்கக்கூடிய இராணுவ படை வீரர்கள் 13 லட்சம் ஆக்டிவ் மெம்பர்ஸ். இந்த நாட்டு விமானப்படை நீங்க பார்த்தீர்களா, உலகத்தில் வேற யாராலையுமே அருகே கூட நெருங்க முடியாது. 1-2 கிடையாது, 100-200 கிடையாது, 1000-2000 கிடையாது, 13,000 போர் விமானங்கள், நேவல் ஃபிளீட். அதையும் யாராலையுமே நெருங்கக்கூட முடியாது. அந்த அளவில் இந்த நாட்டின் இராணுவ படை இருக்கிறது. இந்த நபர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியை நீங்க பார்த்தீர்கள்னா, சைபர் வெப்பன், ட்ரோன், சேட்டலைட், சர்வேலன்ஸ் டூல், ரெடார், இது போன்ற ஏராளமான நபர்கள். ஆனால் விலை உயர்ந்த பொம்மைகளுடைய நிலையை ஈரான் சிதைத்து விட்டது. இன்னைக்கு கண்ணீர் விட்டு கொண்டு அமெரிக்கா கதறக்கூடிய அந்த நிலையை நாம் பார்த்து வருகிறோம். ஈரானின் கால்களில் போய் விழுந்து சீஸ்ஃபயரை அறிவித்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். எப்படி இவ்வளோ பெரிய நாடு, இவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு நாடு, இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுக்கு நடுவே அடுத்த 5 நாட்களுக்கு நாங்கள் சீஸ்ஃபயரை அறிவிக்கிறோம். ஈரான் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. நீங்க சீஸ்ஃபயரை அறிவிக்கிறீர்களோ இல்லையோ, நாங்க அறிவிக்கிறோம், நாங்க உங்கள் மேல தாக்குதல் எல்லாம் நடத்த. This is what America stand is. But why? 2 நாட்களுக்கு முன்பு ஈரானை பார்த்து 48 மணி நேரத்திற்கான அந்த அல்டிமேட்டத்தை கொடுத்த டொனால்ட் ட்ரம்ப், அந்த அல்டிமேட்டம் முடிய 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பிளேட்டை மாற்றி போட்டுட்டார். அடுத்த 5 நாளுக்கு நாங்கள் சீஸ்ஃபயர் அறிவிக்கிறோம். இந்த 48 மணி நேரத்தில் அப்படி என்னதான் நடந்தது? எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் இந்த அளவில் பயந்து நடுநடுங்கி போயிருக்கிறார் என்கிற அந்த கதையை நீங்க இதற்கு மேல் ஆழமாக பார்க்க வேண்டும். ஈரானிடம் அமெரிக்கா போன்ற டெக்னாலஜியும் கிடையாது. ஈரானிடம் அமெரிக்கா போன்ற பெரிய பெரிய டாலர் எல்லாம் கிடையாது. பல வருடங்களாக சாங்ஷன்ஸ்களை ஃபேஸ் செய்யக்கூடிய இந்த நாடு, இந்த நாட்டின் ஒரு வருடத்திற்கான டிஃபென்ஸ் பட்ஜெட் அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்ல இருந்து வெறும் 2% மட்டும்தான். அமெரிக்காவுடைய மிலிட்டரியை அதரவிட்ட ஈரானின் உண்மையான கதையை நீங்க இதற்கு மேல் பார்க்க போறீர்கள். அமெரிக்காவுடைய எக்ஸ்பென்சிவ் டாய்ஸ்களை எப்படி குருவியை சுடும்படி ஈரான் சுட்டு வீழ்த்தியிருக்கிறது என்று நீங்க பார்க்க போறீர்கள். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டி செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதனை மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை எழுதிவிடுங்கள். பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். உலக நாடுகள் பல 1000 கோடி ரூபாயை கொடுத்து விமானங்களை வாங்கினால் மட்டும்தான் உங்களுடைய நாட்டை காப்பாற்ற முடியும் என்று நம்பக்கூடிய அந்த ஐடியாவையே மாற்றிவிட்டார்கள். ஈரானுடைய இந்த டெக்னிக்கை, இந்த புதிய போர் நடத்தக்கூடிய விதத்தை பார்த்து ஒட்டுமொத்த உலக நாடுகள் இன்னைக்கு வியந்து போய் தன்னுடைய
வார் டாக்ட்ரினை அப்கிரேட் செய்யக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். அதாவது அமெரிக்காவை எங்களால் நம்ப முடியாது, மற்ற நாடுகளை நாங்கள் நம்ப தயாராகவில்லை, இனி ஈரானின் பாதை தான் எங்களுடைய பாதை என்று அவர்கள் கூற தொடங்கியிருக்கிறார்கள். அமெரிக்கா கையில் இருக்கக்கூடிய மேசிவ் நேவல் ஸ்ட்ரைக் குரூப்பை எந்த அளவில் இவர்கள் பேக்ஃபுட்டில் தள்ளியிருக்கிறார்கள் என்கிற அந்த விடயத்தை இதற்கு மேல் ஒவ்வொன்றாக பாருங்கள். அமெரிக்கா கையில் இருக்கக்கூடிய பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிற்கான அந்த ஹைடெக் ட்ரோன்ஸ்களை எப்படி தாக்கி இருக்கிறார்கள். அமெரிக்கா டெவலப் செய்த பெரிய பெரிய ரெடார்ஸ்களாக இருக்கட்டும், அல்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே பல லட்சம் கோடி ரூபாய்க்கு மிடில் ஈஸ்டருக்கு வித்த அந்த கதையும் இருக்கிறது. ஆனால் மிடில் ஈஸ்டை இவர்களால் காப்பாற்ற முடிந்ததா? கிடையாது. தன்னுடைய ஆர்மி பேஸை கூட இவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. இது மட்டுமல்ல, F-35 என்கிற இந்த விமானம் ஆல்மோஸ்ட் இன்விசிபிள் டு ரெடாரில் இந்த விமானத்தை கண்டுபிடிக்கவே முடியாது, ஒரு விதத்தில் மறைந்து போகும், மாயமாகிவிடும். ரெடார் 5000 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து வரக்கூடிய விமானங்களை டார்கெட் செய்து ஐடென்டிஃபை செய்து அதற்கான மெசேஜை இராணுவ வீரர்கள் கொடுத்துவிடும். அந்த ரெடார்ல கூட இந்த போர் விமானத்தை உங்களால் பார்க்க முடியாது. திடீர் என்று ஒரு செய்தி வெளிவருகிறது. இந்த போர் விமானத்தை IRGC வீடியோவை ரிலீஸ் செய்து நாங்கள் அடிச்சிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். இப்போ அமெரிக்காவுடைய நிலை என்ன? அமெரிக்கா எந்த விதத்தில் பேக்ஃபுட்டில் தள்ளப்பட்டிருக்கு நீங்க பார்த்தீர்கள்னா, போர் கப்பல்கள், போர் விமானங்கள் எதுவுமே வேலைக்கு ஆகல. இப்போ 5000 சோல்ஜர்ஸ்களை தயார் செய்திருக்கிறது ஈரானில் ஒரு கிரவுண்ட் ஒஃபென்சிவ் ஆபரேஷனை நடத்துவதற்காக. ஆனால் இந்த தவறை அமெரிக்கா நடத்தினால் என்ன நடக்கும்? ஈரானின் இராணுவ வீரர்கள் உயிரிழப்பார்கள், ஆனால் அமெரிக்காவுடைய இராணுவ வீரர்களும் உயிர் இழக்க போகிறார்கள். அமெரிக்காவுடைய இந்த ஃபூலிஷ்னஸ், இதை பற்றி இன்னைக்கு நீங்க பார்த்தீர்கள்னா, எந்த அளவில் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒட்டுமொத்த போருக்கான காரணமாக மாறி இருக்கிறார். இதை தாண்டி இவர் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்கள் எப்படி மாறி வருகிறது. இந்த போர்ல இருந்து வெளியேற வேண்டும், ஆனால் அதற்கான ஒரு மரியாதையான வழியை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் எந்த அளவில் ஹியூமிலியேட் செய்யப்படுகிறார், இந்த அளவில் கேவலப்பட்டு வருகிறார் என்று நீங்க பார்க்க வேண்டும். இப்போ ஒரு புதிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு அல்டிமேட்டத்தை கொடுத்த இதே டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை நீங்க திறந்து விடவில்லை என்றால் உங்க நாட்டில் இருக்கக்கூடிய மின்சாரத்தை துண்டித்து விடுவோம். அதிலிருந்து ஒரு ரௌத்ர ரூபத்தில் வெளிவந்த ஈரானுடைய தாக்குதல் ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்ல மட்டுமல்ல, இஸ்ரேலை சின்னாபின்னமாக்கிய அந்த கதையை பார்த்த உடனேயே கதறிக்கொண்டு இஸ்ரேலை காப்பாற்றுவதற்காகவும் மிடில் ஈஸ்டை காப்பாற்றுவதற்காகவும் டொனால்ட் ட்ரம்ப் கூறிய வார்த்தை, நான் என்னுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்திருக்கிறேன். அடுத்த 5 நாட்களுக்கு ஈரான் மீது எந்த விதமான ஸ்ட்ரைக்கும் நடத்த வேண்டாம் என்று. 48 மணி நேரத்திற்கு முன்பு இதே நபர் ஈரானை மிரட்டி வந்தார். இப்போ ஈரான் கால்களில் கடந்து கதறிக்கொண்டிருக்கிறார், இந்த போரில் நாங்கள் சீஸ்ஃபயரை நடத்திவிட்டோம் என்று. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? அடுத்த 5 நாட்களில் இவர் என்ன செய்ய போகிறார் என்று நீங்க பார்த்தீர்கள். இவர் கையில் இருக்கக்கூடிய பெலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம் முற்றிலுமே ஃபெயில் ஆகிவிட்டது. அடுத்த 5 நாட்கள் ஈரான் இதே போன்ற குண்டுகளை, மிசைல்களை வைத்து தாக்கிக் கொண்டிருந்தால் ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுமே அழிந்து போகும். ஒட்டுமொத்த இஸ்ரேலுடைய அடையாளத்தை கூட கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அவர்களை காப்பாற்றுவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வைத்த யுத்தி இதுதான். ஆனால் எப்போ அவருடைய போர் விமானம் F-15, F-35 அடிக்கப்பட்டதோ ஒட்டுமொத்த அமெரிக்கா மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை மக்கள் இழந்து விட்டார்கள். இந்த பதிவில் மிக முக்கியமான ஒரு சில பக்கங்களை நீங்க பார்க்க போறீர்கள் மிகவும் ஆழமாக. ஒரு நாடு, ஈரான் என்கிற ஒரு நாடு, தன்னுடைய அவுடேட்டட் ரடார்களை வைத்து, ஜஸ்ட் மிசைல் சிஸ்டத்தை மட்டுமே வைத்து எப்படி F-15, F-35 போன்ற போர் விமானங்களை அடித்தது? ஈரான் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய லார்ஜஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் குரூப்பை எப்படி அவர்கள் பேக்ஃபுட்டில் தள்ளினார்கள்? எப்படி ஈரான் தன்னுடைய லோ காஸ்ட் ட்ரோன்களை, வெப்பன்ஸ்களை வைத்து அமெரிக்காவுடைய மிக அட்வான்ஸ்டான வெப்பன்களை தோற்கடிக்க வைத்தது? எப்படி மணி, அதாவது பணம், டெக்னாலஜி, மிலிட்டரி பவர் அனைத்துமே இருந்தால் கூட அமெரிக்கா தோர்த்து போயிருக்கிறது, தோர்த்து கொண்டிருக்கிறது.
டொனால்ட் ட்ரம்ப் ஒயிட் ஹவுஸில் அமர்ந்து கொண்டு இந்த போரில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று கூறும்போது, எங்களுக்கு உலக நாடுகள் தேவையே இல்லை என்று ஒரு பக்கம் கூறும்போது, அப்புறம் ஒரு சில மணி நேரத்தில் இல்லை இல்லை எங்களுக்கு உதவி தேவை என்று கூறும்போது, இல்லை நாங்கள் இந்த போரிலேயே அமெரிக்காவை அழித்து விட்டோம், அமெரிக்காவின் கப்பல் படை இராணுவ படை எதுவுமே அங்கு நிலைக்கவில்லை, எல்லாமே இனி எங்களுடையதுதான், நாங்கள் தான் ஈரானை கைப்பற்றுகிறோம் என்கிற ஒரு பொய் கட்டுக்கதை. டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் ஏர் டாமினன்ஸை பற்றி எப்படி பேசுகிறார் அதை நீங்க கேளுங்க. The Navy's gone, their Air Force is gone, their anti-aircraft equipment is gone. We're flying wherever we want, Pete. We have nobody even shooting at us. ஈரான் ஆகாயத்தில் அமெரிக்காவுடைய ஆதிக்கம், இதைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ஆனால் இவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த ஒரு சில மணி நேரத்திலேயே ஈரான் ஒரு வீடியோவை வெளிவிட்டது. F-35 என்கிற இந்த விமானம். இந்த விமானத்தை மார்ச் 19ஆம் தேதி வீடியோ ஆதாரத்துடன் நாங்கள் அடித்து விட்டோம் என்று ஈரான் கொடுத்த அந்த மெசேஜ். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா இந்த விஷயத்தை மறைப்பதற்காக இல்லை இல்லை இந்த விமானம் கிராஷ் ஆகிவிட்டது, இந்த விமானத்தில் இருந்த பைலட்டை நாங்கள் காப்பாற்றி விட்டோம், இப்போ அந்த விமானம் ரிப்பேருக்கு போயிருக்கிறது. இத்தனை நாட்கள் ஆன பின்பு கூட இந்த விமானத்துடைய கிராஷ் அல்ல அந்த விமானத்துடைய எந்த விதமான படத்தையும் இதுவரை அமெரிக்கா வெளிவிடவில்லை. அப்போ இந்த விமானம் இருக்கா இல்லை என்று கூட யாருக்குமே தெரியாது. இதே போர் விமானத்தை இந்தியாவிடமும் பல மடங்கு உயர்ந்த விலைக்கு டொனால்ட் ட்ரம்ப் நரேந்திர மோடிக்கு விற்க பார்த்தார். We were little smart and we didn't invested in this stupid machine anymore. Anyways, இந்த மிகப்பெரிய அட்வான்ஸ்ட் விமானத்துடைய ஒரு சில அம்சங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு விமானத்தை தயாரிப்பதற்காக ஆகக்கூடிய செலவு $1000 கோடி. $1000 இந்திய பண மதிப்புப்படி இட் இஸ் 1,00,000 கோடி ரூபாய். 1,00,000 கோடி ரூபாய் ஒரு விமானம் F-35 தயாரிப்பதற்காக. இது வெறும் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை பற்றி தான் சொல்கிறேன். உலக நாடுகளுக்கு அவர்கள் விற்பது ஒரு வேலை, அது தனி பிரைசிங். எனிவேஸ், F-35 என்கிற இந்த விமானத்தை எப்படி ஈரான் தாக்கியது என்கிற இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள். ஏன்னா ஆல்மோஸ்ட் இன்விசிபிள் என்று கூறுவார்கள். இந்த விமானம் எந்த விதமான ரெடாருக்கு முன்னாடியே வராது. இந்த விமானத்தில் பொறுத்திருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை தடுத்து நிறுத்தும். ஒரு ரெடார் ஒரு விமானத்தை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அந்த வேவ்ஸ்களை வைத்து தான் அந்த விமானம் வருதா மிசைல் வருதா இல்லையா என்கிற அந்த விஷயத்தை பார்த்து சொல்லும். அப்போ இந்த விமானத்துடைய டிசைனாக இருக்கட்டும் இல்லை அதில் பொருத்தப்பட்ட அந்த மெட்டீரியலாக இருக்கட்டும் எல்லாமே எந்த விதமான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீலுக்கு முன்பு வரவே வராது என்கிற ஒரு விஷயம். அதை வைத்து தான் இவர்கள் வெற்றி வந்தார்கள். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஈரான் இந்த விமானத்தை தாக்கியது எப்படி? கண்ணுக்கே தெரியாது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். எப்படி தாக்கினார்கள்? இங்கே தான் ஈரானுடைய ஸ்மார்ட் திங்கிங் வேலை பார்த்தது. ஈரான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரெடார்ஸ்களை பயன்படுத்தவில்லை. இவர்கள் டெவலப் செய்த இன்னொரு விதம்தான் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் EOIR சென்சர் சிஸ்டம் என்று கூறுவார்கள். இந்த சிஸ்டம் தான் F-35 டிடெக்ட் செய்தது. எப்படி? சாதாரணமாக நீங்கள் பார்த்தீர்களா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வழியாக தான் மற்ற ரெடார்ஸ்கள் வேலை பார்க்கும். ஆனால் இந்த ரெடார் ஹீட் ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த உஷ்ணத்தை கண்டுபிடித்து அதற்கு ஒரு மெசேஜை கொடுத்து அதிலிருந்து ஒரு டிடெக்ஷனை இவர்கள் நடத்தி வருகிறார்கள். அப்போது உலகத்தில் எவ்வளோ விலை உயர்ந்த டெக்னாலஜியாக இருந்தால் கூட அந்த விமானம் இயங்குவது இன்ஜினை வைத்து தான். இவ்வளோ அட்வான்ஸ்டான இன்ஜின் இயங்கும் போது நிச்சயமாக ஒரு ஹெவி ஹீட் ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட் ஜென்ரேட் ஆன உடனேயே EOIR சிஸ்டம் அதை டிடெக்ட் செய்துவிடும். இந்த சிஸ்டம் டிடெக்ட் செய்த அடுத்த நிமிடமே ஈரான் ஒரு மிசைலை தாக்கியிருந்தது. இந்த மிசைலும் புதிய மிசைல் எல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு 36 ஆண்டுகளுக்கு முன்பு 1990ஆம் ஆண்டு ரஷ்யாவிடமிருந்து இந்த ஏர் டு ஏர் மிசைலை R-27T என்று கூறுவார்கள். அதை கொஞ்சம் மாடிஃபை செய்து அந்த மிசைலை வைத்து தான் இந்த F-35 என்கிற இந்த விமானத்தை இவர்கள் அடித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இதே போன்ற இன்னொரு வீடியோவும் வெளிவந்தது. இந்த வீடியோ F-35 நாங்கள் ஒரு சாதாரணமான ரீப்பர் த்ரோன் MQ-9 வைத்து அடித்து விட்டோம் என்கிற இந்த கதை.
இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. எப்படின்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, இதுவரை ஒரு 4 F-15 ஃப்ளைட்ஸ்களை அடித்ததாக ஈரான் கூறி வருகிறது. ஈரான் கொடுத்த பதில், நாங்கள் இதை ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸில் இன்டரப்ட் செய்தோம். F-35 எங்களுடைய எல்லைக்குள் புகர பார்த்தது, அதனால் நாங்கள் இதை அடித்து விட்டோம். ஆனால் அமெரிக்கா இதற்கு கொடுக்கக்கூடிய பதில் என்ன? தீஸ் ஆர் ஆல் ரூமர்ஸ், இதெல்லாம் நீங்கள் நம்பாதீர்கள். நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லி தாக்குதலில் எங்களுடைய விமானங்களை இழந்திருக்கோம். 1, 2, 3, 4 ஃப்ரெண்ட்லி தாக்குதலில் நீங்கள் வாங்க எங்கள் மீது மிசைலை போடுங்கன்னு யாரும் சொல்லுவார்களா? கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுடைய பேசஸ்லேருந்து ஒரு ப்ராக்டிஸ் செய்தார்களாம், அதில் 2-3 விமானம் போயிருச்சான். அதைத்தான் உங்களை நம்ப சொல்லுகிறது அமெரிக்கா. இவர்களுடைய அடுத்த ஃபெயிலியர்னு நீங்கள் பார்த்தீர்கள்ல, MQ-9 ரீப்பர் த்ரோன்ஸ். இந்த த்ரோன்ஸ் அமெரிக்காவுடைய மிக பெரிய ஃபெயிலியர். ஒரு த்ரோனை தயாரிப்பதற்காக 16 மில்லியன் ரூபாயை செலவழிக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 12க்கும் மேற்பட்ட த்ரோன்ஸ்கள் அளிக்கப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட $200 மில்லியன் இவர்கள் எழுந்திருக்கிறார்கள். ஏர்ஃபோர்ஸ் இந்த விமானத்தை 2020ஆம் ஆண்டு மேனுஃபேக்சர் செய்வதை நிறுத்திவிட்டது. காரணம், அவர்களுக்கே தெரியும் இந்த விமானத்தை வைத்து எதுவுமே பண்ண முடியாது. அதாவது ஒரு லைவ் போரில் இதை வைத்து எங்களால் எதுவுமே சாதிக்க முடியாது என்று அவர்களை நிறுத்திவிட்டார்கள். அந்த விமானமும் பல விமானங்கள் இன்னைக்கு அழிந்து நிற்கிறது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்கிறார்? ஒயிட் ஹவுஸில் அமர்ந்து கொண்டு B-2 பாம்பரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்து எந்த B-2 பாம்பரை ஈரான் தாக்கப் போகிறது என்று யாருக்குமே தெரியாது. எனிவேஸ், யூ வாட்ச் டொனால்ட் ட்ரம்ப்ஸ் வீடியோ. If these gorgeous B-2 bombers, give me that bomber, Andrews. Let me just hug that little sucker. This looks small, but in person it's very big. அமெரிக்காவுடைய விமானப்படையுடைய நிலையை நீங்க பார்த்தீர்கள். இப்போ கப்பல் படைக்கு வந்து நேவி ஆஃப் அமெரிக்கா ஹேட் எம்பாரஸ்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஈவன் ஃபர்தர். இந்த போர் தொடங்கிய நாள்ல இருந்து அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பல்களை வைத்து உலக நாடுகளை மிரட்டுவதற்காக, முக்கியமாக ஈரானை மிரட்டுவதற்காக தன்னுடைய மிக பெரிய விஷாலமான 3 போர்க்கப்பல்களை ஈரானுக்கு அனுப்பியது. USS அப்ரஹாம் லிங்கன், USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் மற்றும் USS ட்ரிபோலி. இந்த 3 கப்பல்களை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள். முக்கியமாக முதலில் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டை பற்றி நீங்கள் பார்த்து விடுங்கள். இது US நேவியோடைய லேட்டஸ்ட் நியூக்ளியர் பவர் கொண்ட ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர். இதை கன்ஸ்ட்ரக்ட் செய்வதற்கு செலவான தொகை $13 பில்லியன். அப்போ உலகத்தின் மிகப்பெரிய போர்க்கப்பல் இது மட்டும் தான். இதை தாண்டி வேறு எந்த கப்பலுமே இப்போதைக்கு கிடையாது. திடீரென்று மார்ச் 12ஆம் தேதி இந்த கப்பலில் தீப்பற்றி இருந்தது. ஈரான் கொடுத்த பதில், நாங்கள் தான் இந்த மிசைலை போட்டு தாக்கினோம் என்று. ஆனால் அமெரிக்கா கொடுத்த பதில், இல்லை இல்லை, இந்த கப்பலில் இருந்த லவுண்ட்ரி ரூமில் தீப்பற்றி எரிந்து விட்டது. அந்த தீ எந்த அளவில் எரிந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த தீயை அணைப்பதற்காக 30 மணி நேரம் ஆனது, 30 hours. அப்போ எவ்வளோ பெரிய தீ என்று நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த கப்பல் எங்க? இந்த கப்பலில் இருந்த 600க்கும் மேற்பட்ட க்ரூ மெம்பர்ஸ் கப்பலை விட்டு அகற்றப்பட்டார்கள். தன்னுடைய பங்கர் பெட்டிலிருந்து வெளிவந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டு இருந்தார்கள். ஃபோர்ட் USS நேவி பேஸ் கிரீஸில் இருக்கு, கிரீஸ் நாட்டில். அங்கே இப்போ ரிப்பேர் செய்யப்படுகிறது. ஒரு நியூக்ளியர் பவர் கொண்ட ஒரு மிகப்பெரிய கப்பல். இந்த கப்பலில் எப்படி தீப்பற்றியது என்று எனக்கு தெரியவில்லை. இது போன்ற கப்பல்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா எப்படி இந்த தீ எரிந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள். நியூயார்க் டைம்ஸ் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருந்தார்கள். இந்த கப்பலில் இருந்த செயிலர்ஸ், இராணுவ வீரர்கள் கடந்த 10 மாதங்களாக கடலில் இருந்ததாகவும், அவர்கள் வீடு திரும்பும் போது தான் இந்த போர் தொடங்கியது. அப்போ அமெரிக்கா இந்த கப்பலை இங்கே டைவர்ட் செய்தது. இதனால் கோபமடைந்த ஒரு சில இராணுவ வீரர்கள், நேவி ஆஃபீஸர்கள் இந்த கப்பலில் தீ வைத்து விட்டார்கள். அதாவது அப்படி தீப்பற்றி விட்டால் நம்ம வீட்டுக்கு திரும்பலாம் என்று. அப்படிதான் இது நடந்திருக்கு. இது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள்னா USS அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவுடைய அடுத்த மிகப்பெரிய விஷாலமான கப்பல். இதை ஈரான் பலமுறை நாங்கள் தான் இதை டார்கெட் செய்தோம், USS அப்ரஹாம் லிங்கனை பேலிஸ்டிக் மிசைல்களை வைத்து நாங்கள் டேமேஜ் செய்து விட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள். இதையும் அமெரிக்கா ஒற்றுக்கொள்ளவில்லை. இப்போ அமெரிக்க நேவியோட நிலை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த 3 கப்பல்களையும் அமெரிக்கா
ஈரான்ல இருந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தொலைவில் பதுக்கி வைத்திருக்கிறது. இந்த கப்பல்ல இருந்து யாருமே ஈரான் பக்கம் நகரக்கூட தயாராகவில்லை. அப்போ விமானப்படை ஃபெயில் ஆகிருச்சு, இவர்களுடைய கப்பல் படை ஃபெயில் ஆயிருச்சு. இன்னொரு பக்கம் இஸ்ரேல், மிடில் ஈஸ்ட் இன்னும் ஒரு 5 நாட்கள் விட்டிருந்தால் ஈரான் அனைத்தையுமே அழித்திருக்கும். அமெரிக்காவிற்கு கிடைத்த அடுத்த எம்பாரஸ்மெண்ட் அவர்கள் டெவலப் செய்த தாட் மற்றும் பெட்ராய்ட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். இதைத்தான் பல கோடி ரூபாயில் அரபு நாடுகளுக்கு விற்று பணம் பார்த்தது அமெரிக்கா. இதையும் நம்பி அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப்பை அல்ல அமெரிக்கர்களை தலையில் தூக்கி கொண்டாடி வந்தார்கள். பெட்ராய்ட் மிசைல் சிஸ்டம் இன்டரப்டரை தயாரிப்பதற்காக ஆகக்கூடிய தொகை நீங்கள் பார்த்தீர்கள், $3 to $4 million. இதை மற்றும் இப்படி பார்க்காதீர்கள், இந்த சிஸ்டத்திற்கான அந்த பேட்டரி, இந்த மிசைல் சிஸ்டத்துக்கான பேட்டரி, அதுவும் பல 1000 கோடி ரூபாய் ஆகும். யுஎஸ் எந்த பெட்ராய்ட் மற்றும் தாட் சிஸ்டத்தை மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய, ஏஷியாவில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு விற்றதோ, இந்த அமெரிக்காவுடைய எக்ஸ்பென்சிவான டாய் ANFPS-132 ரெடார், இதை ஈரான் அழித்து விட்டது. இந்த ரெடார் 5000 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து வரக்கூடிய எந்த விதமான விமானம், எந்த விதமான மிசைலையுமே டிடெக்ட் செய்து ஆட்டோமேட்டிக்காகவே அடித்து விடுமா. $1.1 பில்லியன் தயார் செய்யப்பட்ட இந்த ரெடாரும் அழிக்கப்பட்டு விட்டது. இப்போ உங்களுக்கு புரிகிறதா டொனால்ட் ட்ரம்ப்புடைய நிலை எப்படி மாறி இருக்கிறது என்று? எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் கதறுகிறார், மன்னித்து விடுங்கள் என? டொனால்ட் ட்ரம்ப் கையில் இருக்கக்கூடிய அனைத்துமே அழிந்து விட்டது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், நேவல் சிஸ்டம், ரெடார் சிஸ்டம் அனைத்துமே அழித்து விட்டார்கள். இப்போ ஈரான் எங்க எப்ப எந்த நிமிடம் வேணாலும் ஒட்டுமொத்த இஸ்ரேலில், ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகளில் தன்னுடைய மிசைல்களை போடலாம். பிப்ரவரி 28 எந்த போரை அமெரிக்கா தொடங்கி வைத்ததோ அந்த போரை நாங்கள் தான் முடிப்போம் என்று ஈரான் கொடுக்கக்கூடிய இந்த பதில். போர்க்கப்பல்கள், போர் விமானங்கள், அதற்கு தேவைப்படக்கூடிய பைலட், இராணுவ படை, இது எல்லாத்தையுமே எடுத்துக்காட்டி உலகத்தை மிரட்டி வந்த ஒரு நாடு. எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, எங்களுக்கு பைலட் தேவையில்லை, எங்களுக்கு விமானப்படை தேவையில்லை, எங்களுக்கு கப்பல் படை இருக்கிறது போதும், அதை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிடுவோம்ங்கிற ஒரு நம்பிக்கை வைத்திருந்த நாடு. மிசைலை தட்டினால் அங்கே போய் விழுகும், அடிக்கும். எங்களுக்கு பைலட் எல்லாம் தேவையில்லை, இந்த பட்டனை தட்டின உடனேயே அங்கே அழிவு நிச்சயம். அதை நம்பிய நாடுதான் ஈரான். இன்னைக்கு ஈரான் ஒட்டுமொத்த வார் ஃப்ரண்ட்டையே பிரட்டி போட்டு அமெரிக்காவை தன் கண்டிஷனில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. இந்த போரில் ஈரானை பற்றி உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். தன்னுடைய நாட்டின் மீது நடந்த ஒரு தாக்குதல், தன்னுடைய நாட்டின் பாதுகாப்பிற்காக போராடக்கூடிய ஈரானியர்கள், அவர்களுடைய வீர மரணம் அனைத்துமே வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மீண்டும் ஒருவரை அதே கதையை நீங்க உலக நாடுகள் பார்த்து வருகிறீர்கள். அமெரிக்காவுடைய கோழைத்தனத்தையும் பார்த்து வருகிறோம். இஸ்ரேலுடைய அந்த கோழைத்தனமான சூழ்ச்சிகளையும் நாம் எக்ஸ்போஸ் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.